My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள வெட்டினரி காலேஜஸ்ல உள்ள BBSc சீட்ஸ், அதாவது வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 660 சீட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 660 சீட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அல்லது வேற மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் கூட ஆல் இந்தியா கோட்டா மூலமாகவும் தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ 12th மார்க் பேஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங்ல போறதாக இருந்தா அந்த கவுன்சிலிங்கை நம்ம டான்வாஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டான்வாஸ் கவுன்சிலிங் இன்னிலிருந்து, அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ டான்வாஸ் கவுன்சிலிங்னா என்ன, இதை எப்படி அப்ளை பண்றது, டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளவு சீட்ஸ் வருது, நீட் மார்க்கை வச்சு இதுல ஜாயின் பண்ண முடியுமா, அண்ட் 12th மார்க்கை வச்சு ஜாயின் பண்றதாக இருந்தா எவ்வளவு மார்க் தேவை, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீடைல்ஸை ஒரு லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோவையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வெட்டினரி சயின்ஸ் ஆல் இந்தியா கோட்டா VCA கவுன்சிலிங் ரிலேட்டட் ஆகும், டான்வாஸ் கவுன்சிலிங் ரிலேட்டட் ஆகும். இனி வர நாட்களில் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டான்வாஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது வந்து www.tanvas.ac.in. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல போத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதியிலிருந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுதுங்க. அதாவது இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவொடனே டெமோ போட்டிருக்கிறோம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 17ஆம் தேதி, ஜூன் 17th ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் NRIக்கும் இங்கே சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? NRIக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷனும் அதே தான். 25/5 இருந்து 17/7 வரைக்கும் நமக்கு வந்து, அதாவது ஜூலை 17 வரைக்குமே நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபார் NRI. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலா எவ்வளவு சீட் இருக்கு தமிழ்நாட்டில், எத்தனை காலேஜஸ் இருக்கு, அதுல எவ்வளவு சீட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 660 வெட்டினரி சயின்ஸ் காலேஜஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எத்தனை காலேஜஸ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 7 காலேஜ் இருக்கு. சரிங்களா? மொத்தமா 7 வெட்டினரி காலேஜஸ் இருக்கு. எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தேனி அண்ட் உடுமலைப்பேட். இத்தனை கல்லூரிகள்ல ஆல் இந்தியா கோட்டாக்கும் சீட் இருக்கு. இந்த இடத்துல VCI அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது ஆல் இந்தியா கோட்டால நீட் மார்க்கை வச்சு நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதாக இருந்தா சென்னை காலேஜ்ல 18 சீட் இருக்கு. அதே மாதிரி நாமக்கல்ல 15 சீட். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் 15, 12, 18 சீட்னு சொல்லி அந்த காலேஜோட டோட்டல் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா, TN. இது வந்து தமிழ்நாடுனுடைய கவுன்சிலிங் 12th மார்க் பேஸ் பண்ணி டான்வாஸ் கவுன்சிலிங் மூலமாக நீங்க இந்த தமிழ்நாடு சீட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து NRI சீட் இருக்கு அண்ட் ஃபாரின் நேஷனல் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. PMUSPY அது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதான் மந்திரி உச்சதார் சிக்ஷா புரோத்சான யோஜனா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் ஸ்டூடெண்ட்ஸ். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக 2 சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா நமக்கு 660 சீட் அப்படிங்கிறது இந்த 7 கல்லூரிகள்ல இருக்கு, எல்லா இதுவும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை. இந்த டான்வாஸ் இந்த 7 காலேஜஸ்ல BBSc கோர்ஸுக்கு 660 சீட்ஸ் இருக்கு. அது போக பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு கொடுவேலி, ஹொசூர் அண்ட் சேலம், இந்த 3 காலேஜ்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு. சீட் மேட்ரிக்ஸ் இங்க கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸும் 2 காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, கொடுவேலி அண்ட் சேலம். இங்கேயும் நமக்கு இந்த 2 காலேஜ்ல பிடெக் டைரி டெக்னாலஜி இருக்கு. அடுத்ததா பால்ட்ரி டெக்னாலஜி, இது வந்து ஹொசூர்ல உள்ள காலேஜ்ல மட்டும் இருக்கு. டோட்டலா நமக்கு 45 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜிக்கு வந்து 15% சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ். இது வந்து ஐகார் மூலமா வரும். ஐகார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன். அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மற்ற சீட் இந்த TN சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12th மார்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடியதா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் பால்ட்ரி டெக்னாலஜிக்கு. அதே இது டான்வாஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இதனுடைய டோட்டல் மார்க்ஸ் 200க்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத வச்சுதான் அட்மிஷன் கொடுக்க போறாங்க. ஸோ இது சீட் மேட்ரிக்ஸை பத்தி போட்டுருக்கிறேன். மொத்தமா ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து SC, SCA, STக்கு வந்து கிடையாது. ஆனா அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 21 இயர்ஸ். ஓகேங்களா? 21 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ். அப்போ 2005க்கு முன்னாடி பிறந்த பசங்களால இதுல ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிறந்த பசங்க வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இது இங்க போட்டிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா?
எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் சீட்டு கிடைக்கும். டேனுவாஸ் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும்னா கட் ஆஃப் மார்க் அவசியம் இல்லையா? ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ 2 வருஷத்துக்கு காமிக்கிறேன். 2024-25 லாஸ்ட் இயர் 25-26 அகாடமிக் இயர் இருக்கும். அதற்கு முன்னாடி 2024 கவுன்சிலிங், 2025 கவுன்சிலிங், 2 கவுன்சிலிங்குடைய கட் ஆஃப் மார்க் நான் இங்கே வச்சிருக்கிறேன். பிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த 7 காலேஜுடைய க்ளோசிங். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 2024 197 இருந்துச்சு, 2025 198.5. ஓகேங்களா? 198.5 ஓப்பன் கேட்டகரிக்கு இருந்தால் ஏதாவது ஒரு காலேஜில் சீட் கிடைக்கும். இந்த வருஷம் சம்வேர் பிட்வீன் 197 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் கட் ஆஃப் கொஞ்சம் இந்த வருஷம் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பிசியில பொறுத்த வரைக்கும் 194.5, லாஸ்ட் இயர் 195.5. ஸோ நீங்க வந்து ஒரு 195க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா we can expect டேனுவாஸ் கவுன்சிலிங் மூலமா பிபிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். 12th மார்க்கை பேஸ் பண்ணி. பிசிஎம் 193, 192, எம்பிசி 194, 196.5, எஸ்சி கேட்டகரி போர் 191 அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 195.5 அப்படின்னு வந்துருந்துச்சு. அண்ட் எஸ்சிஏ 186 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் எஸ்சிஏக்குமே மார்க் 6 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, 192. எஸ்டி கேட்டகரி 188.5 அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 191.5 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது 2024, இது 25க்குரிய கட் ஆஃப் மார்க்ஸ். இதெல்லாம் உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய இது. இதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். அண்ட் பிபிஎஸ்சி ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆஃப் மார்க் இருக்கு. இதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கும் இங்கே சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பிபிஎஸ்சி அகாடமிக்ல பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரி 195க்கு சீட் கிடைச்சது, பிசிஎம் 194, எம்பிசி 196.5, எஸ்சி 197, எஸ்சிஏ 197, எஸ்டி 191.5. ஏன் மார்க் ஜாஸ்தி ஜென்ரல் கேட்டகரியை விட 7.5க்கு ஏன் மார்க் ஜாஸ்தியா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, சீட் ரொம்ப கம்மி. ஸோ அதான் இங்க வந்து ரீசன். ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதனுடைய இது இருக்கு. இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டெமோவா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டீடைலையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இதான் வந்து அதனுடைய வெப்சைட்ல இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் டு யூஜி ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா? ரீட் மோர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் போர்ட்டல் ஒரு இன்னொரு டயலாக் பாக்ஸ்ல ஒரு விண்டோல ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், அடுத்து என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் அல்லது என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த இதுல நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இதான் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். அப்போ இதுல நீங்க எந்த தவறு இல்லாமல் கொடுக்கணும். இந்த 12th மார்க் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ல நேம் வந்து உங்க மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆக்டிவா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இந்த ரெண்டுக்கும் ஓடிபி வரும். இதுதான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான நம்பர் கொடுத்துருங்க. உங்க நம்பரா இருக்கலாம் அல்லது பேரண்ட் அம்மா அப்பாவுடைய நம்பரா இருக்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக்கல் வச்சு நீங்க செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சபடி செட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. மறந்தா கூட ரீசெட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்க இந்த இதில் டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன், கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 என்னன்னு சொல்லி பாருங்க. அப்ளிகேஷன் எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல பாருங்க ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்மளுடைய சேனல்ல கிட்டத்தட்ட 1,30,200க்கும் அதிகமான மாணவர்களும் பெற்றோர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது டேனுவாஸ் கவுன்சிலிங் போட்டு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதனுடைய ஃபீஸ் நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? எவ்வளவு ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு வரும், 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும் அதை நான் காமிச்சிடுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 32,000 ரூபாய் பிபிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 4.5 வருஷம் பிளஸ் 1 இயர். ஓகேங்களா? 4.5 இயர்ஸ் பிளஸ் 1 ஆஸ் யூஷுவல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாதிரியே 4.5 இயர்ஸ்ங்கிறது உங்களுடைய கோர்ஸ், 1 இயர்ங்கிறது இன்டர்ன்ஷிப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயருக்கு 32,000 ரூபாய், செகண்ட் இயருக்கு 26,335, தேர்ட் இயர்ல 26,000 ரூபாய், ஃபோர்த் இயர்ல 40,000 rupees, இன்டர்ன்ஷிப் பீரியட்ல 18,000 நீங்க பே பண்ணணும். டோட்டலா 5 இயர்ஸ்க்கு சேர்த்து நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 1,43,500
545 rupees. ஸோ 1,50,000 ரூபாயில எல்லா ஃபீஸும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது தவிர ஒருவேளை நீங்க ஹாஸ்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் ஃபீஸ் அப்படிங்கிறது அடிஷனலா வரும். இதான் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஒருவேளை பிடெக் கோர்சஸ் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 4 years கோர்ஸ், 8 செமஸ்டர்ல. ஸோ அப்போ அதுக்கு வந்து அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து 78,635 ரூபா தான். நீங்க ஒருவேளை ஃபுட் டெக்னாலஜி எல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி காலேஜஸ்ல, கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க போய் படிக்கலாம். காலேஜஸும் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த இதில் பார்த்தலாம். இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1ல இருக்கிறோம். அண்ட் இங்க வந்து உங்களுடைய கோர்சஸ் ப்ரிஃபரன்ஸ், உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. நேம் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்தது இங்க இருக்கும், அது வந்துடும். ஓகேங்களா? அடுத்து அகாடமிக் ஸ்ட்ரீம். நீங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீமா அல்லது அகாடமிக் ஸ்ட்ரீமா? அகாடமிக்னா என்ன சார் சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் எடுக்கிறது. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா குரூப் 1 PCBM அப்படின்னா. ஓகேங்களா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதாவது நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் 2. ஆனா இந்த குரூப் 2 எடுத்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிடெக். ஏன்னா மேக்ஸ் படிக்கல. ஸோ மேக்ஸ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் இன்ஜினியரிங் சைட் போக முடியும். மேக்ஸ் படிக்கலைன்னா நம்மளால ஃபர்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம், ஒகேஷனல் பிபிஎஸ்சி கோர்ஸ்க்கு நீங்க போகலாம். பட் இன்ஜினியரிங்க்கு நம்ம போக முடியாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். லைக் இப்போ மேக்ஸ் படிக்காம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி ஒரு குரூப் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ நாட் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங், பட் பிபிஎஸ்சி நீங்க போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்க எந்த குரூப்போ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ஒகேஷனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒகேஷனலையும் சில ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் போகும். இப்போ கோர்ஸ் செலக்ஷன். சரிங்களா? கோர்ஸ் செலக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஜென்ரல் கேட்டகரினா 500 rupees அண்ட் SC, SCA, STயா இருந்தா 250 rupees. ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தா 500. SC, SCA, STக்கு 250. ஓகேங்களா? இது பிபிஎஸ்சிக்கு. பிடெக் நீங்க ஒவ்வொரு கோர்ஸா ஆட் பண்ண அதனுடைய ஃபீஸ்ங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே? ஸோ இப்போ கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாம் இருக்கும். நீங்க அதை வந்து உங்களுடைய கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் இது வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க பிபிஎஸ்சி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் விருப்பம், ரெண்டாவது விருப்பம், கல்லூரி விருப்பம் 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 காலேஜ்ல நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா 7 காலேஜும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒருவேளை சென்னைனா சென்னை கொடுங்க, திருநெல்வேலினா திருநெல்வேலி கொடுங்க, ஒரத்தநாடுனா ஒரத்தநாடு கொடுங்க, தேனினா தேனி கொடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை 1ல கொடுத்துருங்க. செகண்ட், ஒருவேளை எனக்கு சென்னையில கிடைக்கலன்னா அடுத்து நான் எங்க போக விரும்புறேன், அல்லது அந்த செகண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா தேர்ட் சாய்ஸா நான் என்ன வைக்க போறேன், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை இங்க கொடுத்துருங்க. இதுதான் ப்ரியாரிட்டி ஆர்டர். இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அலோகேஷன், சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதனால இந்த ஆர்டரை கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா விசாரிச்சு பொறுமையா பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது. பேமெண்ட்லாம் பண்ணி ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்க கட் ஆஃப் மார்க் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா முதல் கல்லூரியா உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அது சென்னையா இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், ஒரத்தநாடா இருக்கலாம், அல்லது தேனியா இருக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், அது நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதர் டீட்டெயில்ஸ், பர்சனல் டேட்டா ஸ்டேஜ் 2க்கு போயிருக்கிறோம். ஓகேங்களா? நேம் ஆஃப் த கேண்டிடேட் 12th மார்க் ஷீட்ல இருக்கிறபடி கொடுத்துருங்க. அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, PWD கேட்டகரியா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். உங்க பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது 10th மார்க் ஷீட்டோ நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் அண்ட் OCI அல்லது அதர்ஸ், அது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? ஆன்லைன்ல சேவா சென்டர்ல அப்ளை பண்ணிக்கலாம். 10 to 15 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். லாஸ்ட் டேட் ஜூன் தான். ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க வாங்கி என்ன பண்ணிடலாம்னா அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அப்லோட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிக்ட், ரிலீஜன், பிளட் குரூப், ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா கொடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டே வருவீங்க. அண்ட் ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர் நேம், அப்பாவோட பேரை கொடுத்துருங்க. ஃபாதரோட எஜுகேஷன் அண்ட் ஆக்குபேஷன் கரெக்டா நீங்க அதை கொடுத்துட போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்பாவோட மொபைல் நம்பர், மதர் நேம், மதர்ஸ் எஜுகேஷன், மதர்ஸ் ஆக்குபேஷன் அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், பேரண்ட் ஃபாதரோட நம்பர், பேரண்ட் மொபைல் அம்மாவோட நம்பர், ஓகேங்களா, மதரோட நம்பர், இதெல்லாம் கொடுக்கணும். ஆனுவல் இன்கம் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல, இந்த ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. 3 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா, அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் சரி இன்கம் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க.
2.5 lakhs வரைக்கும் இருக்கு அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ அட்ரஸ் கொடுத்துருங்க, அர்பனா ரூரலா செலக்ட் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆப்ஷனல், கார்டியன் மொபைல் நம்பர் ஆப்ஷனல், இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் அகாடமிக் டேட்டாக்கு போயிருக்கிறோம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ண போறீங்க. நீங்க 12th எந்த போர்டில் படிச்சீங்க? தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, அல்லது சிபிஎஸ்சியா, அல்லது வேற போர்டா? அதர் போர்டு அப்படின்னா நீங்க வந்து ஈக்குவலண்டா அதர்ஸ் கொடுத்துருங்க. சிபிஎஸ்சின்னா சிபிஎஸ்சி கொடுத்துருங்க. இது எங்க செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நீங்க 12th நம்பர் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய 12th ரோல் நம்பர் இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? 12th ரோல் நம்பர் இங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபெச் மார்க்ஸ் இருக்கு பாருங்க, இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, நான் பின்னாடி காட்டுறேன். அந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆயிடும், அதுவே வந்துடும். ஒருவேளை நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்ல சிபிஎஸ்சி அல்லது வேற போர்டு அப்படின்னா மேனுவலா நம்ம மார்க்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 12th மார்க் ஷீட்டை நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். எந்த மாசம் எந்த வருஷம் அதெல்லாம் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்க 11th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதன் அப்புறம் டிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. 12th மார்க் ஷீட்டு, டிசி, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், பிடிஎஃப் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அண்ட் இங்க வந்து பாருங்க மார்க் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இப்போ வந்து சிபிஎஸ்சின்னு கொடுத்துருந்தா மார்க் நம்ம தான் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இங்க வந்து உங்களுடைய மார்க் நம்ம ரேண்டமா நம்பர் போடுறேன் பாருங்க. ரேண்டமா தமிழ்ல, இங்கிலீஷ்ல, லாங்குவேஜ்ல வந்து தமிழ் அப்படின்னா 95, தமிழோ அல்லது பிரெஞ்சோ 95, இங்கிலீஷ்ல 98 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இங்க மார்க் என்டர் பண்ண இங்க மேக்ஸிமம் மார்க் 100 தானே, 100 தானே எழுதுறோம். ஸோ அதெல்லாம் இங்க வந்துடும். இந்த இடத்துல அக்ரிகேட் மார்க்ஸ் ஆட்டோ கால்குலேட்டட், அது தானா வந்து என்ன பண்ணிடுவாங்க, கால்குலேட் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க சொல்லிடுவாங்க. அதாவது பிடெக் இன்ஜினியரிங்குரிய கட் ஆஃப் மார்க் இங்க இருக்கும், அண்ட் பிபிஎஸ்சிக்குரிய கட் ஆஃப் மார்க் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துலயே அவங்க வந்து எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் இந்த இடத்துலயே தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 12th பாஸ் ஆன எல்லாருமே எலிஜிபிள். கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் 190+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இதோடைய சிம்பிள் இது. அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 1 தான் இருக்கும். ஸோ 1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போயிடும். இப்போ உங்களுடைய ஸ்கூலினுடைய டீடைல்ஸும் கொடுக்கணும். சரிங்களா? ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இல்லை நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா நாட் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் நம்பர் கேட்பாங்க, இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் கேட்பாங்க. ஒருவேளை நீங்க நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க எம்எஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை நீங்க என்டர் பண்ணணும், உங்களுடைய டிசியில இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துட்டீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களுடைய இயர்லாம் இங்க வந்துடும். அண்ட் உங்களுடைய ஸ்கூல் நேமை இங்கே செலக்ட் பண்ணணும், என்ன மீடியம் அண்டு உங்களுடைய ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க. ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா 6th டேட்டாவை ஃபில் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் டிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். இல்லை 6th இருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல், 11th 12th ஒரு ஸ்கூல், இல்லை 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல், 9th 10th ஒரு ஸ்கூல், 11th 12th ஒரு ஸ்கூல், 3 ஸ்கூல் அப்படின்னா நீங்க தனித்தனியாக என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இங்க நம்ம ஸ்பெஷல் கேட்டகரினா சிறப்பு கலந்தாய்வு. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருக்கீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேன் பாருங்க, do you belong to children of ex servicemen, do you belong to sports quota? எஸ்னா எஸ் கொடுங்க, அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். நோனா நோ கொடுத்துருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, எஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும், நோனா நோ கொடுத்துடலாம். ஸோ அப்போ அதெல்லாம் முடிச்சிட போறீங்க. டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. டிக்ளரேஷன்ல கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இமேஜ் ஃபார்மேட்ல, ஜேபெக் மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி பேரண்டோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு கடைசியில் இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம இதோட முடிஞ்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்து பேமெண்ட் தான். இங்கே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இந்த இடத்துல இருக்கும். நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், உங்களுடைய பர்சனல் டேட்டா, இந்த மாதிரி மார்க்ஸ் அண்ட் உங்களுடைய என்டையர் இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்த எல்லாமே இதுல இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது. ஒருவேளை சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இது ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எடிட். இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேட்டாவை எடிட் பண்ணிக்கலாம். இந்த 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 ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துட்டு நீங்கள் கையில் மேனுவலாக 2-3 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் போகும். ஓகேங்களா? ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட் உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா
பேமெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்துடும். உங்களுக்கு இந்த ரெண்டுல எதை கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். கொடுத்ததுக்கப்புறம் யூபிஐ வச்சு பே பண்ணிக்கலாம், QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூபிஐனா யூபிஐ கிளிக் பண்ணுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு QR காட்டும். QR கோடை நீங்க ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ அவ்வளோதான், அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் ஓவர். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, தெளிவாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் இந்த காலேஜஸ்னுடைய நீட் மார்க் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டான்வாஸ் கவுன்சிலிங் இன்னைக்கு ஆரம்பிக்குது அண்ட் நமக்கு வந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்க போகுது. ஸோ டான்வாஸ் கவுன்சிலிங் 12th நல்ல மார்க் இருக்கிற மாணவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீட் பேஸ் பண்ணி நீங்கள் போறீங்கன்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா கோட்டாவில் நடக்கும். அந்த கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதன் மூலமா நீங்க இதுலயும் இந்த 7 காலேஜஸ்லயும் சீட்ஸ் இருக்கு, அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஆல் இந்தியா கோட்டா டீடைல்ஸ் பத்தி ஏதாவது தகவல்கள் வேணும், நீட் மார்க் எவ்வளவு இருந்துச்சு இந்த காலேஜ்னுடைய லாஸ்ட் இயர்ல, அதுக்கு முந்தின வருஷங்கள்ல நீட்டுக்கு எவ்வளவு மார்க் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க. செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது டான்வாஸ் பத்தி தெரியாம இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. ஏன்னா இவங்களுமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட தான் இருப்பாங்க. உங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிற சிம்பிளை நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம நீங்க விரும்பின பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.